கேப்டன் அண்ணன் வந்து இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோட ஏன் எல்லாரும் இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான். சும்மா வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசணும், அத்தனை பேர் வந்து மனசார பேசுகிற காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தம்பியா ஒரு எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில் வந்து பார்க்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில். அதில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த். அவரோட போக்கு, அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது. 54 இயக்குனர்கள், புதுமுக இயக்குனர்கள், அதுவும் டிஎஃப்டி இயக்குனர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். 54 பேர் யார் வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வர்றதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க, நம்ம கதை கேட்பாங்களா? அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வேளை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அவர் வந்து எது பற்றியும் யோசிக்காமல் 54 வீட்டில் வந்து விளக்கேற்றி இருக்காரு. 54 பேர் வாய்ப்பு கொடுக்கல. 54 வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு, விளக்கேற்றி இருக்காரு. 54 குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இஸ் கிவன் சச் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த சினிமா. இது வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவுக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர், ஒரு நடிகர். இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இந்தியாவிலே இவர் வந்து பண்ண சாதனை வந்து எந்த நடிகரும் பண்ணதே இல்லை. யாருக்கும் அந்த தைரியமும் வராது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எத்தனையோ பேர் இப்போ நானும் புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறோம். ஆனால் 54 இயக்குநர்கள் வந்து அந்த டைமில் வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலிமா எனக்கு ஆர்கே செல்வமணி சார் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சேரணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து கெஞ்சி, அப்போது ஒரு வாட்டி அவரை சந்தித்து நான் கேட்டேன். ஏன்னா புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டியில் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான். அண்ணன் செல்வமணி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு சொன்னது இப்படி கேப்டன் அண்ணன் பண்ண படங்கள் வந்து எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா இயக்குநர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்கள், எனக்கு வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான். எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எந்த சங்கத்திலையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த மனிதர் வந்து உண்மையிலேயே வந்து இதோ சிரிக்கிறாரு, உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறார். நம்மளை பார்த்து உங்களை வாழ்த்துறாரு, உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்துறாரு. நான் பிரேமலதா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், சுதீஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் சொன்ன விஷயத்த சத்தியமாக சொல்கிறேன். வெறும் இந்த மைக்கு, இந்த கூட்டம், பேசணும், உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். நீ எப்போ சொல்கிறியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக, ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரை உலகத்துக்கு காட்டுவோம். அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய எனக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவர் சிரிக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி, இத்தனை தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எல்லாம் விவசாயிகள் சங்கம், இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை. உங்கள் அப்பாக்காக தான் வந்தாங்க. நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறது. ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல, ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம். மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி, மக்களுக்கும் சரி, உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த நற்பணிகள், அந்த நல்ல விஷயம், நல் திட்டங்கள், நல்ல விஷயங்கள்
மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சுதீஷ் சார் பக்கபலமாக இருக்கார். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. காட் பிளஸ் யூ மா.